அடுத்த 3 வருடங்களில் நாட்டின் வனப்பகுதிகளை 32% அதிகரிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொத்மலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். மரநடுகை தேசிய வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று கொத்மலையில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி மரக்கண்டொன்றையும் நட்டு வைத்தார். இந்த திட்டத்தின் ஊடாக தற்போது 29% காணப்படும் வனப்பகுதிகளை 3 வருடங்களில் 32% அதிகரிப்பது தமது நோக்கம் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ස්වාභාවික සම්පත් ආරක්ෂා කිරීම வனப்பகுதிகளை பாதுகாப்பது இன்று மக்களது பெரும் பொறுப்பாக அமைந்துள்ளது. எமது நாட்டில் சில வர்த்தகர்கள் தமக்கு பணம் மாத்திரமே கிடைக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்துக்காக மக்கள் தொடர்பில் சிந்திக்காமல் சூழலை மாசடை செய்யும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர். அரசாங்கம் என்ற வகையில் எமக்கு ஒருபோதும் அதற்கு இடமளிக்க முடியாது. அது குறித்து நாம் கடுமையாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படும் எவராக இருந்தாலும் பாரபட்சம் பாராது கடுமையாக சட்டத்தை அமுல்படுத்துவோம். ජාවාරම්කාර වෘත්තීන්හි යෙදෙන අය පිළිබඳව අපි දැඩි ලෙස නීතිය ක්‍රියාත්මක කරනවා.